வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு செல்ல உள்ளார். இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் கீழடி அகழாய்வு தொடர்பான துல்லியமான தகவல்களை வெளியிடுவதில் உலகளாவிய அறிவியல் நடைமுறைகளை பின்பற்ற தொல்லியல் துறை உறுதி பூண்டுள்ளது என்று மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நேற்று மாநிலங்களவையின் கேள்வி நேரத்தின்போது அவர் இவ்வாறு கூறினார். G20 அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா தென்னாப்பிரிக்கா சென்றுள்ளார். 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சி தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. இதற்கிடையே பிரான்ஸ் வெளியுறவு இணையமைச்சர் திரு முகமது சொய்லியை திரு பபித்ரா மார்கரேட்டா சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் MDS படிப்புக்கான 2வது சுற்று கலந்தாய்வுக்கு தகுதியான மாணவர்கள் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆட்சேபனை இருப்பின் டேஷ்போர்டில் இன்று பிற்பகல் 1 மணிக்குள் தெரிவிக்கலாம் என சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் திரு அமன் சர்மா தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் வெண்கலப் பதக்கம் வென்றார். வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.